கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவை திறந்தாவே ஒரே பரபரப்பு. அரசியல் குற்றச்சாட்டுகள், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, அப்படியே பதறாங்க. அப்படி அவ்வளோ ஒரு பற்று. ஏன் ஒன்று இப்படி பேசுகிறாங்க, என் தலைவன் மாதிரி வராது, அவர் பேர் என்ன, புகழ் என்ன, ஆஹா ஓஹோ, இல்லைனா ஐயோ போ இந்த ஆளியா தலைவன் சொன்னேன் அப்படிங்கிற அந்த பொதுவாக அந்த நடுநிலைமையோடு அது தள்ளி வச்சு அந்த எமோஷ்னல் இல்லாமல் யோசிக்கிற ஒரு பக்குவமே மக்கள்கிட்ட இல்லை. ஒரே ஒரு தலைவன் தாங்க, அது நம்ம இறைவன் மட்டும்தான். அவருடைய ஆட்சியில் தான் நம்ம இருக்கிறோம், அவருடைய ஆட்சியில் தான் வாழறோம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது யாருக்காவது தெரியுமா? இல்லை அதை மாற்ற தான் முடியுமா? நம்மளால முடியுமா? இல்லை நம்ம தலைவன் சொல்கிற இல்லையா அவங்களால முடியுமா? இல்லை சயின்டிஸ்டால் முடியுமா? யாரால முடியும்? நம்மளால என்ன முடியும்? அப்போ இதெல்லாம் இயக்கிட்டு இருக்கிறது யாரு? ஒரு மாசத்துல அமாவாசை பௌர்ணமி கரெக்டாக வருதே, தினமும் சூரியன் உதயமாகுது, சாயந்தரம் ஆனால் மறையுதே. எப்படி இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் எவ்வளவு சீராக நடக்குது? 12 மாதங்கள் ஒரு வருஷத்துக்கு. அது என்றைக்குமே 13 மாதமாவோ 11 மாதமாவோ ஆனதே கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இது கரெக்டாக இருக்கு. எப்படி அது 23 மணி நேரமாக ஒரு நாளும் ஆனதே கிடையாது. இல்லை, இவ்வளவு சீரான இயக்கங்கள் எப்படி நடக்குது? இதையெல்லாம் யார் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா? பருவநிலை மாறுது, இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா? இதெல்லாம் யார் மாற்றி அமைக்கிறது? இதெல்லாம் செய்கிறது யாரு? இப்போது எவ்வளோ பெரிய ஆட்சி நமக்கு மேலே நடந்துட்டு இருக்கு, நம்மளை இறைவன் இயக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஏன் இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறோம்? என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும், அவ்வளோதான். அது தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கலாம்.